1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சில 3 வசனங்களை முதலாவது நான் உங்கள் மத்தியில் வைத்துவிட்டு கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பேதுரு சபையை பார்த்து இப்படி சொல்லுகிறார்: நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. சபையில் இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களே, ஆனால் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு உத்தரவாதம் கொடுக்கப்படுகிறது. அது என்ன? இந்த உலகத்திலே வாழ்கின்ற கடைசி நாள் பரியந்தம் எங்களை அந்தகாரத்திலே இருந்து, இந்த பிசாசின் ராஜ்யத்திலே இருந்து, அவனுடைய சிறையிருப்பிலே இருந்து, அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்து எங்களை விடுதலை செய்து இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யமாகிய அந்த வெளிச்சத்தின் இடத்துக்குள்ளே நம்மை அழைத்தவருடைய புண்ணியங்கள். இது ஒரு புண்ணியம். இயேசு நமக்காக கல்வாரி சிலுவையிலே நாங்கள் அவரிடத்திலே கேட்காமல் இருக்கும்போது இந்த பிசாசின் ராஜ்யத்தில் இருந்து எங்களை மீட்கும்படி தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். தம்மை தாமே மரணத்திலே ஊற்றினார். அவர் நம்மை விடுதலை செய்தார். இன்னொரு விதத்தில் சொல்ல போனால், நாங்கள் ஆதாமினாலே பிசாசுக்கு விற்கப்பட்டவர்களாக இருந்தோம். நாங்கள் வித்துட்டோம். அந்த கனியை எடுத்து எங்களுடைய மனுக்குலத்தையும் வாழ்க்கையை பிசாசுக்கு ஆதாம் வித்து போட்டான். இப்போ சாத்தான் சொல்றான், நான் அது ஆதாமிட்ட இருந்து ஆதாமுக்கு அதை நான் வித்தேன், இப்போ நான் எல்லாம் சும்மா இல்லாதான் தர இயலாது, அதுக்கு ஒரு கிரயம் செலுத்தணும். அந்த கிரயம் தான் இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவன். இயேசு தம்முடைய ஜீவனை கிரயமாக ஒப்பு கொடுத்து மனுக்குலத்தை மீட்டு கொண்டார். வேதம் சொல்லுங்க, he redeemed us, எங்களை மீட்டு கொண்டார். இன்னொரு விதத்தில் சொல்ல போனால், நாங்கள் யாருக்கும் பணம் தேவை என்று சொன்னால் அவர்களுடைய நகையை எடுத்து, தங்க நகையில் கொடுத்து அதை அடகு வைப்பார்கள். அந்த தங்க நகையை எடுத்துட்டு அவங்க கேட்குற பணத்தை கொடுப்பார்கள். அதன் பின்பதாக நாங்கள் போய் அந்த கடையிட்ட போய் இது எந்த நகை திரும்பி தாண்டா அவன் தரமாட்டான். அவன் சொல்லுவான், இதுக்கு ஒரு கிரயம் இருக்குது, நீங்கள் செலுத்தணும், நான் கொடுத்த பணம் தரணும், அதனுடைய வட்டி எனக்கு தரணும், அவ்வளோ தந்தால் இந்த உன்னுடைய நகையை நாங்கள் திரும்பி தரலாம். ஆகவே அந்த எவ்வளவு பணத்தை எடுத்தோமோ அதோட எத்தனை மாதங்கள் எடுத்தோம் என்கிறதுல வட்டி அதையும் சேர்த்து அந்த கடைக்காரன் கொடுக்கும்போது அவன் எங்களுடைய பொருளை திரும்ப தருகிறான். அதுதான் மீட்கும் பொருள். இயேசு மனித குலத்தை ஆதாம் பிசாசினிடத்தில் வித்த போது இயேசு தன்னுடைய ஜீவனை கிரயமாக கொடுத்து பிசாசினுடைய ஆதிக்கத்தில் இருந்து நம்மை மீட்டு கொண்டார். பிதா நம்மை அவருடைய அன்பின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள்ளே அவர் நம்மை கொண்டு போய் சேர்த்து விட்டார். இந்த சத்தியத்தை நாம் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எங்களை சூழ இருக்கிற எல்லா மக்களோடும் நாம் பகிர்ந்து கொள்ளும்படி, அவர் நமக்கு செய்த புண்ணியங்களை அறிவிக்கும்படி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டமாக நாங்கள் இருக்கோம். இன்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தால் அவ்வளவுதான், ஆராதனைக்கு வந்து போவேன் என்று நீங்கள் இருக்க முடியாது. உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் உண்டு. தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் தாக்கங்களை கொண்டு வருகிறவர்களாய்,
தேவ ராஜ்யத்திலே நீங்கள் செயல்படுகிறவர்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும். தேவ ராஜ்யத்திலே நீங்கள் சிறந்து விளங்கும் கருவிகளாக இருக்க வேண்டும். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு அதுதான். தேவ ராஜ்யத்தில் சிறந்து விளங்குவது எப்படி? நமக்கு ஒரு உத்தரவாதம் இருக்குது. There's a responsibility for each and every one of us to share the gospel with others. சுவிசேஷத்தை நாம் அறிவித்துக் கொண்டே இருக்க நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வசனங்கள்ல மலை பிரசங்கம் என்கின்ற முக்கியமான தேவ ராஜ்யத்தை குறித்த பிரசங்கத்தில் இயேசு இப்படி சொல்லுகிறார். 13ஆம் வசனம், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும். இந்த பூமிக்கு நீங்க உப்பாய் இருக்கிறீங்க. 17வது வசனம், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நல்லா கவனிங்க. உலகம் என்றால் உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களையும் குறிக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் உப்பாக கர்த்தர் இருக்க நம்மை தெரிந்து கொண்டார். வெளிச்சமாக இருக்க கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாதே. ஒளிவு மறைவுள்ள வாழ்க்கை வாழ்வது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. அந்தரங்கத்திலே கிறிஸ்தவனாய் வாழ்வது வேதத்தில் இல்லை. வாழ்ந்தால் இயேசுவுக்காக பகிரங்கமாக நீங்கள் சாட்சியாக வாழ வேண்டும். அதுக்காகத்தான் நாங்கள் ஞானஸ்நானம் கொடுக்கின்ற போது நாங்கள் கோரியடிக்கு போகிறோம். லைட் ஹவுஸ் எல்லா பொதுமக்கள் கூடுகிற ஒரு இடம். எல்லா பொதுமக்களும் பார்த்திருக்கத்தக்கதாக நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதையும் இயேசு கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தெழுதலுக்கு அடையாளமாக நீங்கள் அந்த தண்ணீர் முழுக்க ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். உலகத்துக்கு சாட்சி. நான் இயேசுவின் பின்னே போவதற்கு நான் துணிந்து விட்டேன். இனிமேல் நான் உலகத்தின் பக்கம் திரும்ப மாட்டேன். எங்களுடைய விசுவாசத்தை, இயேசுவின் மேலே நாங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையை நாங்கள் மறைத்து வைக்க முடியாது. அந்தரங்க கிறிஸ்தவர்களாய் வாழ முடியாது. வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், பாடசாலைகளாக இருக்கட்டும், சமுதாயமாக இருக்கட்டும், இயேசுவுக்காக சாட்சி உள்ளவர்களாக நில்லுங்கள். எதிர்ப்பு வரும், போராட்டம் வரும், நெருக்கப்படுவோம், அதெல்லாம் இருக்கு. அதிலே இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக நீங்கள் அந்தரங்கமான ஒரு கிறிஸ்தவனாக வாழ முடியாது என்று இயேசு சொல்லிவிட்டார். ஏனென்றால் உன்னிடத்தில் இருக்கிற வெளிச்சத்தை உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் பெற வேண்டுமே. உன்னிடத்தில் இருக்கிற வெளிச்சத்தை அடைய இந்த உலகத்தில் இருக்கிற இருளிலே வாழ்கின்ற மனிதர்கள் படாத பாடுபடுகிறார்களே. நீ செய்ய வேண்டியது உனக்குள்ளே இருக்கிற வெளிச்சத்தை மற்ற ஜனங்களுக்கு காண்பிப்பது தான். சபையில் ஒரு சிலர் இருக்கிறார்கள், தங்களிடத்தில் வர்ற கிளையன்ஸ் அவங்களுக்கு இயேசுவை பற்றி பேசுவார்கள். முகத்தை உறைஞ்சி நிம்மி இருக்கிறா, புஷ்பா இருக்குது, விசேஷமாக இவங்க 2 பேர் ஃபேஷியல் செய்ய போகிற ஆட்களுக்கு நல்லா முகத்தை போட்டு உறைஞ்சி ஆண்டவராகிய இயேசுவை பற்றியே அவர்கள் பேசுவார்கள். அவர்கள் எத்தனையோ பேரை இங்கே சபைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அவங்க தெரிஞ்ச அளவு அவங்க இயேசுவை பற்றி சொல்லிட்டு திரும்ப சபைக்கு கொண்டு வந்து, அண்ணா இப்படி தான் இருக்குது, ரோஷான் ஆண்டவரை பற்றி சொல்லுங்க, இவங்களுக்கு ஆச்சபிங்க. அப்படி வந்தவர்கள் அநேகர் இங்கே இருக்கிறார்கள். நீங்கள் எந்த நிலைமையில் ஆண்டவர் இந்த பூமியில் உங்களை கொண்டு வந்து வச்சிருக்கிறாரோ அங்கே நீங்கள் சாட்சியாக இருங்க. ஒரு தம்பி பேக்கரில் ஒர்க் பண்ணுறார், ஒரு அவுட்லெட்டில். எப்போ போனாலும் அதில் ஆவிக்குரிய ஆராதனை பாடல் ஒலித்து கொண்டே இருக்கும். நான் யோசிப்பேன், யாருடா பார்த்தா நம்ம சபைக்கு வர நம்மட பிள்ளை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
மற்றவங்க என்ன சொல்லுவாங்கங்கிறது அவருடைய பிரச்சனை கிடையாது. தன்னுடைய ஃபோனில் ஆவிக்குரிய பாடல்களை எப்போ போனாலும் அவர் இருந்தால், எப்போ போனாலும் நாள் முழுவதும் பாடல்கள் அவர் ஃபோன்லேருந்து எல்லாரும் கேட்கத்தக்கதாக ஒலித்து கொண்டு இருக்கிற. இதுதான் சாட்சி. உனக்குள்ளே இருக்கிற வெளிச்சத்தை வெளியில் கொண்டு வா. நீ உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேலே இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாதே. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேலே வைப்பார்கள். அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள யாவருக்கும் அது வெளிச்சம் கொடுக்க முடியும். உன் வெளிச்சத்தை வெட்கத்தினாலேயோ கௌரவத்தினாலேயோ நெருக்கம் வரும் என்பதினாலேயோ நீ மூடி வைக்க முடியாது. உன் விசுவாசத்தை உனக்குள்ளே மாத்திரம் ஒளித்து வைக்க முடியாது. இது இயேசு அழைத்த அழைப்பல்ல. இயேசு சொன்னார், என்னுடைய ராஜ்யத்தில் நீங்க பயனுள்ள கருவிகளாக இருக்கணும். என் ராஜ்யத்துக்குள்ள மிகுந்த தாக்கங்களை நீங்கள் கொண்டு வர வேண்டும். 16ஆம் வசனம், இவ்விதமாக மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு. நாங்க பேசுறதையும் விட தேவனை அறியாத இந்த உலக ஜனங்கள் எங்களுடைய வாழ்க்கையை கண்டு, நாம் சூழ்நிலைக்கு எப்படி முகம் கொடுக்கிறோம் என்பதை பார்த்து, எல்லாராலும் பேச முடியும். சபையில் இருக்கிற பலர் பெரிய விசுவாச கதை கதைப்பாங்க. ஆனால் 5% நம் விசுவாசமா இருக்க தெரியாது. அதே இல்லை, வாழ்க்கை நடைமுறையில் வேதத்தை பிரதிபலிக்க வேண்டும். எங்கள் விசுவாசத்தை நாம் பிரதிபலிக்க வேண்டும். ஆலயத்தில் மாத்திரம் இல்லை, கிறிஸ்தவர்கள் நடுவிலே மாத்திரமல்ல, உலகத்திலே ஏழைகளுக்கு நீ இறங்கும் போது, கஷ்டப்படுகிறவனுக்கு நீ உதவி செய்யும் போது, கண்ணீர் விடுகிறவனை போய் ஆற்றி தேற்றும் போது, வியாதியிலே அகப்பட்டவனைக்காக நீ ஜெபித்தவனுக்கு சுகம் கொடுக்கும் போது என்ன நடக்கிறது? உலகம் உன்னை கவனிக்கிறது. இவ்விதமாக உங்களுடைய வெளிச்சத்தை நீங்க இந்த உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு காண்பிக்கிற நேரம், மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு. சொல்லுங்க எல்லாரும், கண்டு சொல்லுங்க. பக்கத்தால தட்டி சொல்லுங்க, உன் நற்கிரியை கண்டு. யாரும் சொல்ல இயலாத, ஆண்டவருக்கு எனக்கும் தெரியும், மனுஷன் பார்க்காட்டி பரவாயில்ல, அப்படி வாழ இயலாது. நமக்கு 2 அங்கீகாரம் வேணும் இந்த உலகத்தில். முதலாவது தேவனுடைய அங்கீகாரம், தேவன் அங்கீகரிக்கணும். 2வது மனுஷர் அங்கீகரிக்கணும். இந்த 2 அங்கீகரிப்பும் இருந்தால்தான் நாம் ஊழியம் செய்ய முடியும். ஆகவே மனுஷன் என்ன நினைச்சிட்டு போகட்டும், நான் இப்படித்தான் இருப்பேன், ஆண்டவருக்கு தெரியும், அப்படி சொல்லி வாழ இயலாது. ஆண்டவர் ஏன் எங்களை இந்த பூமியில என்ன வச்சிருக்கிறார் தெரியுமா? ஏன் உன்னை வெற்றித்தார் தெரியுமா? தேவனுடைய ஒளியை நீ பெற்றுக்கொண்டாயே, அந்த ஒளியை மற்ற ஜனங்கள் மேலே பிரகாசிக்க பண்ணு. மற்றவர்கள் உனக்குள்ள இருக்கிற அந்த நற்கிரியைகளை கண்டு சொல்லுகிறார், பரலோகத்திலே இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பதாக பிரகாசிக்க கடவது. உனக்குள்ளே இருக்கிற வெளிச்சம் புறஜாதிகள் மக்கள் மத்தியிலே அதை அவர்கள் காண பண்ணும்படி, கண்டு அவர்கள் பிரகாசம் அடையும்படி பண்ணு. தேவராஜ்யத்துக்கு நீங்கள் பங்குள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவராஜ்யத்துக்காக நீங்கள் வாழ வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்துக்காக நீங்கள் செலவு பண்ணப்பட வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும். சும்மா எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டீங்க, ஞானஸ்தானம் எடுத்தீங்க, மாதத்துக்கு ஒரு முறை பரிசுத்த நற்கரணம் எடுப்பீங்க, அவ்வளவுதான். வேற ஒரு ஊழியம் என்பதே நீங்கள் செய்வது இல்லை. எவருக்கும் சத்தியத்தை சொல்லுவதில்லை. என்ன வாழ்க்கை? இதுதானா வாழ்க்கை? நான் சொல்லுகிறேன், ஒரு நாள் வருகிறது, இப்படியாக தேவ ராஜ்யத்துக்காக செயல்படாதவர்கள் வெட்கப்பட்டு போகின்ற ஒரு நாள் வருகிறது. அதை
இன்றைக்கு உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர நான் விரும்புகிறேன். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1வது வசனம். எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேலே உதித்தது. இதில் 2 காரியம் இருக்கு. எழும்பி பிரகாசி, எழும்பு ஒரு காரியம், பிரகாசி 2வது காரியம். இந்த செய்தியை நான் ஆயத்தப்படுத்துவதற்கு அடுத்தடுத்து எங்கள் செய்திகளில் வந்த 2 சம்பவங்கள் என்னை மிகவுமாய் என்னை தாக்கினது. அது என்னன்றா, கடந்த வாரம் யாழ்ப்பாண பிரதேசத்தில் இருக்கிற ஒரு ஆவிக்குரிய சபை இடத்துக்கு ஒரு சகோதரி, ஒரு டீச்சர், யங் டீச்சர், ஒரு இளம் ஆசிரியை, அவருக்கு வயிற்றில் ஏதோ கோளாறு என்று சொல்லி அவரை இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை வைத்து சபைக்கு கொண்டு போயிருக்கான், ஆவிக்குரிய சபைக்கு. அந்த சபையினர் அவரை வைத்து 6 நாட்கள் ஜெபித்திருக்கிறான். எந்த மாற்றமும் எந்த ஒரு சுகமும் அவளுக்கு கிடைக்கல. அவள் அங்கே ஆலயத்திலேயே இருக்கும்போதே அதிகமாக நோய்வாய்ப்பட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு போன போது வைத்தியசாலையிலே அவள் மரித்து போயிட்டாள். இப்போ இது ஒரு பெரிய ஒரு நியூஸாக பேப்பரில் வந்துட்டு, திவையின என்று சொல்லப்படுகிற சிங்கள பேப்பர்ல எல்லாம் வந்து, தமிழ் பேப்பரில் வந்திருக்கும் என்று நினைக்கிறேன். மீடியாவில் யூடியூப்லெல்லாம் வந்துட்டு, யார் ஆவிக்குரிய சபைக்கு பாஸ்டர்ட்ட கொண்டு போனாங்களாம், அந்த புள்ள அங்கே போய் செத்து போயிட்டு, ஆஸ்பத்திரியை கொண்டு போய் இருக்கலாமே, தப்பி இருக்குமே. இப்படி தான் உலகம் கரைக்கும். கடந்த 2-3 நாட்களுக்கு முன்னே நான் நினைக்கிறேன், புத்தள பகுதி நினைக்கிறேன், அங்கே இருக்கிற இன்னொரு சகோதரி வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கிற, அவைக்கு 2 பிள்ளைகள், அவைக்குள்ளே டிப்ரெஷன், மன அழுத்தம் இருந்திருக்கு. ஆகவே எல்லாம் செய்து பார்த்து எதுவுமே சரி வராதபடினால இங்கேயும் ஒரு ஆவிக்குரிய திருச்சபைக்கு கொண்டு போனார்கள். அங்கே கொண்டு போய் அந்த பாஸ்டர், இது ஆவிக்குரிய சபை, அந்த பாஸ்டர் எண்ணெயும் தண்ணியும், இந்த மட்டக்களப்பில் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஒரு சபை இருக்குது, அந்த ஊழியக்காரன் யாராகிலும் ஜெபிக்க போனால் தண்ணியில் எண்ணெயை கலந்து கொடுத்துட்டு சத்தி எடுன்னு சொல்கிறதான். இதெல்லாம் வேதத்தில் இல்லாத காரியம். இதுக்கு பின்னால் போகிற ஒரு கூட்டம் இருக்குது, நாங்கள் ஒன்றும் செய்யலாது. இதே போல் தண்ணியை கொடுத்து அதில் எண்ணெயை போட்டாங்களோ எனக்கு தெரியாது. அவள் போய் 2-3 நாட்களில் மிகவும் அவளுடைய நிலவரம் மோசமாகி ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்தோடனே அவையும் செத்து போயிட்டான். இது 2 வாரங்களுக்குள்ளே தொடர்ந்து நடக்கிற ஆவிக்குரிய திருச்சபையில் நடந்த சம்பவங்கள் மீடியா, எங்களோட பேப்பர், நியூஸ் பேப்பருக்கு வந்திருக்கு. நியூஸ் வாசிக்கிறவன் சொல்கிறான், பாஸ்டர் தண்ணீரை மந்திரித்து ஓதி கொடுத்தார். எப்படி அது? பாஸ்டர் தண்ணீரை மந்திரித்து ஓதி கொடுத்தார். அவளுடைய நிலவரம் மோசமாகி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்ற போது அவள் மரித்து போய்விட்டாள். இப்ப யாருடைய நாமம் தூஷிக்கப்படுது? சொல்லுங்க சொல்லுங்க. இது இந்த 2 செய்திகளும் அடுத்தடுத்து வந்த போது நான் வாசித்த போது எனக்குள்ளேயே ஒரு பெரிய வேதனை. என்னப்பா நடக்குது ஆண்டவரே? ஏன் ஆண்டவரே, ஏன் அவள் சுகமாகவில்லை? இவர்கள் ஏன் விடுதலை பெறவில்லை? பாருங்கள், அப்பொழுதுதான் இந்த வார்த்தைகள் என்னுடைய உள்ளத்திலே வர ஆரம்பித்தது. ஏசாயா 60:1 ஆண்டவர் சொல்லுகிறார், எழும்பு பிரகாசி, உன்னொளி வந்தது. நல்ல கேள்வி.
நீ எழும்பி பிரகாசித்தாத்தான் தேவனுடைய வெளிச்சம் மேலே உதிக்கும். நல்ல கேளுங்க. அதெல்லாம் ரெண்டு காரியம் இருக்கு. தேவனுடைய பக்கத்திலே இருந்து ஆகும் ஒரு காரியம், எங்க பக்கத்தில் இருந்து உருவாகிற இன்னொரு காரியம். நான் எழுந்து பிரகாசிக்க தீர்மானிக்க வேண்டும். நான் எழும்பாமல் தேவன் செயல்பட மாட்டார். வரும் பாரம்பரியங்களை நம்பி, சில வழக்கங்களை நம்பி நாம் ஊழியம் செய்ய முடியாது. எவருக்கு நாங்கள் விடுதலை கொடுக்க முடியாது. அது நடக்காது. அவர் கோட்டை தூக்கி எறிகிறதினால் அபிஷேகம் வருகிறன்னு சொல்லி நான் சேட்டை கலட்டி தூக்கி எறிய இயலாது. அது சரி வராது. அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த அபிஷேகம் அது. அதுக்காக அவன் அந்த அபிஷேகத்தை பெறுவதற்காக அவன் எவ்வளவோ பிரயாசப்பட்ட ஒரு ஊழியக்காரன். அதை விட்டுட்டு அவர் இப்படி செய்கிறாரே, இவர் இப்படி செய்கிறாரே என்று சொல்லி தேவனோடு தனிப்பட்ட ரீதியிலே நேரம் செலவழித்து தேவனை தொட்டு அவரிடத்தில் இருந்து பெற்ற ஒரு அபிஷேகம் நமக்குள்ள இல்லாட்டி தேவன் செயல்பட மாட்டார். தேவன் செயல்பட மாட்டார். விளங்குதா என்ன சொல்றேன்னு? ஆண்டவர் தம் ஜனத்து உங்க எல்லாத்தையும் தான் சொல்றார். உன் பக்கத்தில் உனக்கு ஒரு உத்தரவாதம் இருக்கு. உத்தரவாதத்தை நீ நிறைவேற்றினா என் பக்கத்தில் இருக்கிற உத்தரவாதத்தை நான் நிறைவேற்றுவேன். எங்க பக்கத்தில் இருக்கிற உத்தரவாதம் என்ன? எழும்பி பிரகாசி. எழும்பு, தூசிய உதறி விட்டு எழும்பு, உன் கட்டுகளை அவிழ்த்து விட்டு எழும்பு. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்மேல என்னுடைய ஒளியை உதிக்க பண்ணுவேன். கர்த்தர் கிரியை செய்வார். ஆகவே தேவன் ஒரு தேவ பிள்ளை கூடாக செயல்படுகிறதா இருந்தால் தேவனுடைய பிள்ளையினிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிறது a willing heart and obedience. கீழ்ப்படிவும் தேவனுக்கு தன்னை அர்ப்பணிக்க கூடிய, தேவன் சொல்லுகிறதை பேசக்கூடிய, தேவன் காண்பிக்கிறதை நடத்தக்கூடிய ஒரு மனிதன் வேண்டும். விளங்கிட்டா? தேவன் ஒரு காரியம் செய்ய நினைக்கும் போது மனிதன், தேவனுடைய மனுஷன் தன் காரியத்தை செய்ய நினைத்தால் அங்கே தேவன் இல்லை. இயேசுவாமி சொன்னார், என் பிதா எதை செய்ய காண்கின்றேனோ அதையே நான் செய்கிறேன். நல்லா கேட்டீங்களா? அவர் ஆவியிலே பிதா என்னத்தை, ஒரு சம்பவத்தை நடக்க முதல் அவர் காண்கிற பிதா என்ன செய்கிறார், ஆவிக்குரிய பரிமாணத்தில் அவர் அதை பார்க்கிறார். அப்ப பிதா எதை செய்ய காண்கின்றனோ அதைத்தான் நான் செய்கிறேன். பிதா எதை சொல்ல கேட்கின்றனோ அதைத்தான் நான் பேசுகிறேன். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றவே மனுஷகுமாரன் புறப்பட்டு வந்தார் சொல்கிறார். என் சித்தம் அல்ல. இதுதான் அந்த பெரிய ரகசியம். தேவன் தம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்துவதற்கு தேவ பிள்ளையினிடத்தில் அவர் எதிர்பார்க்கிற ரெண்டு காரியம். முதலாவது வில்லிங்னஸ். தேவன் எதை சொன்னாலும் எதை காட்டினாலும் செய்வதற்கு, சொல்லுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறவர்கள். இரண்டாவது, அதற்கு தங்களை அர்ப்பணித்து கீழ்ப்படுகிற இருதயமுடையவர்கள். அப்படிப்பட்டவர்களை கொண்டுதான் தேவன் செயல்படுவார். தேவன் செயல்படுவார். சில ஊழியர்கள் சிலர் வந்து ஒரு இடத்துல கொஞ்ச நாள் ஊழியம் செய்வாங்க. திருப்பி யாராகிலும் இன்னொரு பாஸ்டர் நீ இங்கே வா, நான் உனக்கு இருக்கிறதுக்கு இடம் தாரேன், உனக்கு மோட்டார் சைக்கிள் தாரேன், உனக்கு இவ்வளோ அலவன்ஸ் தாரேன், அங்கே வந்து ஊழியம் செய் ஏண்டா, இதை விட்டுட்டு அங்கே ஓடிடுவான். பிறகு அங்கே ஒரு 6 மாதம் 1 வருஷம், அதுக்கு பிறகு பார்த்தா இன்னொரு இடத்துல இருப்பாங்க. இது என்னடாப்பா இது?
தேவனுடைய ஊழியத்தை, தேவன் அழைத்த அழைப்ப நீ எங்கேயும் இருந்து நிறைவேற்றலாமா? முடியாது. தேவன் உன்னை நாட்டின இடத்திலே நீ இருந்தால்தான் நீ தேவனால் பயன்படுத்தப்பட முடியும். அதுக்கிடையில் எத்தனையோ விதமான சோதனைகள் வரும். பிசாசு தேவன் எங்களை வைத்திருக்கிற இடத்தில இருந்து விளத்தி கொண்டு போவதற்கு அவன் பல சூழ்ச்சிகளை செய்வான். நாம் அதில் தான் ஜாக்கிரதையா இருக்கணும். திருமணமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், படிப்பு விஷயமா இருக்கலாம், மற்றவங்க சொல்லினதால உண்டாகிற தீர்மானம் கவனமாக இருக்கணும். நாங்கள் விரும்பின இடத்துல வாழ்ந்து கொண்டு நாம் விரும்பின காரியம் நாம் செய்யலாம். தேவன் செயல்பட மாட்டார். God works through only a willing heart and an obedient heart. எவர்கள் யார் என்ன சொன்னாலும் தேவன் சொல்லுகிறதை மாத்திரம் செய்ய தங்களை அர்ப்பணித்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்காக அவர் நாட்டின் இடத்துல நிற்கிறாங்களோ அவர்களை கொண்டுதான் கத்த பெரிய காரியம் செய்வார். கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ எழும்பி பிரகாசித்தா தான் நான் ஒளியை உண்மையில ஊற்றுவேன். உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்க நினைச்ச இடங்களுக்கு போய் ஊழியம் செய்ய முடியாது. இப்ப தேவனுடைய ராஜ்யத்திலே நான் ஒரு வல்லமையான கருவியா நான் இருக்கணும்டா, தேவன் எனக்கூடாக செயல்படுகிறத நாம் காணணும். எனக்கூடாக குடும்பங்கள் ரட்சிக்கப்படுகிறத நாம் காணணும். அநேகருக்கு ஆவிக்குரிய ஒரு தகப்பனாக ஒரு தாயாக இருக்க நான் விரும்புகிறேன் அப்படின்னு நீங்க விரும்பினா சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் கவனிங்க. உங்களுக்கு முன்னால நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, கர்த்தர் கொண்டு வந்து தந்த பிள்ளைகள். அவர்களுக்கு நீ ஒரு தாயாக வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கைக்கு நீ ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். உன் வாயிலே இருந்து தேவனுடைய வசனங்கள் தீர்க்க தரிசனமாய் இறங்கி வர வேண்டும். சாகும் வரைக்கும் நீ கற்றுக் கொடுத்த காரியங்கள், நீ அவருக்கு பேசின காரியங்கள் எப்பொழுதும் அவர்களுக்கு முன்பதாய் நின்று கடைசி வரைக்கும் கர்த்தருக்காக அவர்கள் சாட்சியாய் இருப்பார்கள் என்றால் தேவனுடைய நதி உனக்குள்ளே பிரவாகிக்க வேண்டும். எப்படி அது பிரவாகிக்க முடியும்? எப்படி தேவ வரங்கள், எப்படி தேவனுடைய வல்லமை எனக்கூடாக செயல்பட முடியும்? இதுக்கு ஒரு ரகசியம் என்னண்டா, தேவனை அறிகிற அறிவிலே நாம் நிரப்பப்பட வேண்டும். அதுதான் ரகசியம். நான் அதை பற்றி தான் நாம் பேச போகிறேன். தேவனை குறித்த அறிவில நீங்க எந்த அளவுக்கு வளருகிறீங்களோ அந்த அளவுக்கு தான் தேவன் உங்களை பயன்படுத்துவார். திரும்ப நான் சொல்லுகிறேன், எந்த அளவுக்கு உங்களுடைய தேவனை குறித்த அறிவு இருக்குதோ அந்த அளவு தான் தேவன் உங்களை பயன்படுத்துவார். அதை மிஞ்சி பயன்படுத்த மாட்டார். நீங்க எவ்வளவு உபவாசம் பண்ணி பாருங்க, நீங்க எவ்வளவு ஜெபிச்சு பாருங்க, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஊழியங்கள்ல ஒரு முன்னேற்றம் இருக்காது. சிலர் சொல்லுவீங்க, எனக்கு பைபிள் வாசிக்க தெரியாது பிரதர். பேப்பர் வாசிக்க தெரியும், எல்லாம் வாசிக்க தெரியும், செவனைய சுரண்டி போட்டு வாசிக்க தெரியும். ஆனா பைபிள் மட்டும் வாசிக்க தெரியாது. எங்கண்டாலும் ஒரு அரசாங்கத்திலிருந்து, போலீஸ்ல இருந்து, ஜிஎஸ்டி ஒரு கடிதம் வந்துட்டுண்டா நீ என்ன செய்யற? உடனே அதை எடுத்து பக்கத்தில் இருக்கிற புல்லட்டையோ யாட்டையோ கொடுத்து, மனே இதை வாசி மனே என்று நீ கேட்கிறா இல்லையா? அதுல என்ன இருக்குது என்று அறிய விரும்புறா இல்லையா? கடிதத்தை வாசிக்க தெரியாது, ஆனா வாசிச்சுட்டா இப்ப அதுக்குரிய நடவடிக்கை நீ எடுக்கிறாய். அதனாலே சில வரப்பிரசாதங்களை பெற்றுக் கொள்ளுகிறாய். ஆனால் வேதத்தை வாசிக்கிறதுல தேவனை எப்படி அறியலாம்? வேதத்தை வாசிக்கிறதுனால தான் அறியலாம். இவ்விதமான செய்திகளை கேட்கிறதுனால நீங்க அறியலாம். குறிப்பெழுதுகிறதுனால, வேதத்தை வாசிக்கிறதுனால,
தான் நீ தேவனை அறியலாம். அதை விட்டுட்டு மற்றெல்லா அறியறதுக்கு உனக்கு முடியுது, பைபிளை மட்டும் வாசிக்கிறதுக்கு உன்னால முடியுது இல்லை. தேவனை குறித்த அறிவில் வளர உனக்கு விருப்பம் இல்லையா? நான் சொல்றேன், ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்து சாகும் வரைக்கும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரே நிலவரத்தில் இருப்பீங்க. உங்களால் ஒரு ஆத்துமா கூட தொடப்பட முடியாத ஒரு பரிதாபமான ஒரு வாழ்க்கையை தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. ஓசியா 4:6, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். அறிவில்லையா? என்ன அறிவு? தேவனை குறித்த அறிவில்லாததினால் அழிந்து போகிறார்கள். நீ அறிவை வருத்தாய். உனக்கு தேவனை குறித்து அறிகிற அறிவு உனக்கு பிடிக்குதில்லை. எல்லாம் வாசிப்பா. ஆனால் ஒரு செய்தியை வாசிக்கல உடனே அதை தட்டி விடுறது, மேலே போற, அதெல்லாம் வாசிக்க விருப்பம் இல்லை. ஊர் பம்பு வாசிக்க விருப்பம், எல்லாம் மற்றெல்லாம் வாசிக்க விருப்பம். ஜாதகம் வாசிக்க விருப்பம், 8ஆம் நம்பர், 3ஆம் நம்பர், 7ஆம் நம்பர், அந்த என்னது கிரகமா பேப்பர்ல எல்லாம் போடுவானே, ராசி பலன். ராசி பலன் வாசிக்க தெரியா பாஸ்டர்? எனக்கு பைபிள் வாசிக்க தெரியா. ராசி பலன் வாசிக்க உனக்கு தெரியுது. அவன் போடுறான். யார் போடுறான்? விக்கிரக ஆராதனைக்காரன், சாத்திரம் பார்க்கிறவன். அவன் சொல்றான், இன்றைக்கு உன்னுடைய ராசி பலன் சிங்கமா பூனையா பாம்பா எனக்கு தெரியா என்னண்டு. இன்றைக்கு நீ கையிட்டு செய்கிறது எதுவும் வாய்க்காதே போகும். இப்போ கையை கட்டிட்டு இருப்பான், வேலைக்கும் போகாம. இன்று உனக்கு கொஞ்சம் ஆபத்து விபத்துக்குள்ளே நீ சிக்கலாம், ஜாக்கிரதையாக இரு. சேர்ச்சுக்கு வரல பாசர், இன்னைக்கு ஏன் வரல? போனா செத்து போயிடுவேண்ணா, ஆக்சிடென்ட் பட்டுருவேண்ணா. அதெல்லாம் வாசிக்க முடியுது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றார் என்றால், என்னுடைய ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வருத்தாய். ஆகையால் நல்ல கேளுங்க, நீ என் ஆசாரியனாயிராதபடிக்கு, படிக்கிற பாட்டு, ஆசாரியனாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ஆசாரியன்ற வேலை என்ன தெரியுமா? தேவனை அறிந்து கொண்டே இருப்பது. எப்படி தேவனை அறிவது? வேதத்தை சுருள்களிலே வாசித்துக் கொண்டே இருப்பதினால. ஒரு ஆசாரியனாய் தேவன் உன்னை அழைத்திருக்கிறாய் என்பதை நீ அறிவாய். வேதத்தை வாசிக்கிறத பற்றி சொல்லல, வேதத்தை படிக்கிறாயா? வேதத்தை படிக்கும் போது தேவன், நீ சேவிக்கிற தேவன் எப்பேற்பட்டவர் என்பதை நீ அறிந்து கொள்ளுகிறாயா? 23ஆம் ஆண்டை பார்க்கிலும் 24ஆம் ஆண்டு இந்த சில கொஞ்ச மாதங்களுக்குள்ளே தேவனை குறித்த அறிவிலே பெருகி இருக்கிறாயா? இல்லாட்டி God is good, God is good அவ்வளவுதானா? இயேசு நல்லவர், இயேசு நல்லவர் அவ்வளவுதான். அவ்வளவுதானே உனக்கு தெரியும், வேற ஒன்றுமே தெரியாதா? நீ அறிவை வெறுத்தாய். ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடி நானும் உன்னை வெறுத்து விடுவேன். பிரியமானவர்களே, நாங்க இங்க சொல்லிட்டு இருக்கிறோம், நான் உம்முடைய ஆசாரியன். ஆனால் கர்த்தர் சொல்றான், நீ வேதத்தை மறந்தாய், நீ என்னை அறிகிற அறிவை நீ வெறுத்தாய், நீ என்னுடைய ஆசாரியனாய் இருக்கிற நிலையிலிருந்து நான் உன்னை தள்ளிட்டேன். இப்போ விளங்குதா? ஏன் சிலர் ஜெபிக்க போனாலும் தேவ பிரசன்னத்தை உணர முடியாமல் இருக்கிறீங்க? விளங்குதா? முன்னே போல ஆண்டவர் பேசுறது இல்லை. இப்ப முன்ன போல தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியுது இல்லை. இப்ப தொடர்ந்து அவர் சொல்லுகிறார், நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். விளங்குதா?
ஏன் பிள்ளைகள் சோரம் போறாங்கண்டு, ஏன் பிள்ளைகள் வழி தவறி போறாங்கண்டு விளங்குதா? இதுதான் காரணம். நீ வேதத்தை மறந்தாய். பெற்றோர்கள் வேதத்தை மறந்தால் தேவன் சொல்லுகிறார், உன் பிள்ளைகளை நான் மறப்பேன். எங்கட காலங்களில் ஒரு வருஷத்தில் 2 தடவைனாலும் பைபிளை வாசித்து முடிப்போம். எங்களுக்குள்ள போட்டி இருக்கு, யார் யார் முதல் வாசிக்கிறார். அதுக்காக பொய்க்கு ஒத்தையை திருப்பி கொண்டு போறதில்லை. அந்த காலத்தில் குறைந்தது சபையில் இருக்கிற எல்லாருமே ஒரு வருஷத்தில் 2 தடவை பைபிளை வாசித்து முடிப்பாங்க, முழு பைபிள். இன்றைக்கு யார் வேதம் வாசிக்கிறீங்க? எந்த பிள்ளைகள் வேதம் வாசிக்கிறாங்க? வாலிபர்களே, வேதம் வாசிக்கிற பழக்கம் இருக்கா? தகப்பன்மாரே, வேதம் வாசிக்கிற பழக்கம் உங்கள்கிட்ட இருக்கா? ஊழியர்களே, வேதம் வாசிக்கிற பழக்கம் இருக்கா? நீங்கள் வேதம் வாசிப்பது உண்டா? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலே இருந்தது. வார்த்தை எங்க இருந்துச்சாம்? தேவனிடத்தில் இருந்துச்சாம். அந்த வார்த்தை தான் என்னமாம்? தேவனாய் இருந்துச்சாம். பிறகு அந்த வார்த்தை மாம்சமாகி மனுஷரானார். அது யாரு? இயேசு கிறிஸ்து. எவன் ஆண்டவருடைய வசனத்தை, வேதத்தை வாசிக்கிறானோ, படிக்கின்றானோ, உட்கொள்ளுகின்றானோ, அவன் இயேசுவை வாசிக்கிறான், இயேசுவை அறிகிறான், இயேசுவை உட்கொள்ளுகிறான். வேதத்தை படிக்காதவனுக்கு, வெறும் செய்திகளையே கேட்டுட்டு போறவனுக்கு தேவனை குறித்த அறிவு இல்லை, வேத அறிவு இல்லை. இந்த கூட காலையில் இந்த வசனங்களை நான் சொல்ல தொடங்கிட்டேன். எத்தனை பேர் குறிப்பெடுக்கிறீங்க? எத்தனை பேர் குறிப்பெடுக்கிறீங்க? மனசில் எல்லாத்தையும் ஞாபகமாக வைக்க முடியுமா? முடியாதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நான் எவ்வளவுதான் சொன்னாலும், இல்லை நான் இப்படித்தான் இருப்பேன், நான் குறிப்பெடுக்க மாட்டேன். எந்த அளவுக்கு வேதத்தை நீ அறிகிறாயோ அந்த அளவுக்கு நீ தேவனை அறிந்து கொள்ளுகிறாய். எந்த அளவுக்கு நீ தேவனை அறிகிறாயோ அந்த அளவுக்கு தான் தேவன் உன்னை பயன்படுத்துவார். சண்டே ஸ்கூல்ல படிச்சதோட நிப்பாட்டினா, சண்டே ஸ்கூலோடைய ஆண்டவர் அந்த அறிவறியோடே தான் அவர் உன்னோடு கூட இடைப்படுவார். உன் வாழ்க்கையில் வெளிப்பாடுகள் வராது, ஆவிக்குரிய அனுபவங்கள் உனக்கு வராது. அதான் இன்றைக்கு ஆவிக்குரிய சபையில் இவ்விதமான ஒரு மந்த குணம் உண்டாயிருக்கிறதுக்கு காரணம். எல்லாம் வாசிப்பார்கள், வேதம் மட்டும் வாசிக்கிறது இல்லை. வேதம் வாசிக்காட்டி நீ தேவனை அறிய மாட்டாய். தேவனை அறியவில்லையா, ஆவிக்குரிய அனுபவம் எவருக்கும் ஆண்டவர் கொடுக்க மாட்டார். எபேசியர் 4:18 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு, புத்தியில இருள், தங்கள் இருதயத்தின் கடினத்தினால், தங்களில் இருக்கும் அறியாமையினால தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து. பாத்தீங்களா? பாத்தீங்களா? தேவனை குறித்த அறிவு இல்லாட்டி என்ன நடக்கும்? உன் இருதயம் கடினப்படும். தேவனை குறித்த அறிவு இல்லாட்டி உனக்கு என்ன நடக்கும்? உன்னுடைய புத்தியில இருள் சூழ்ந்து கொள்ளும். தேவனை குறித்த அறிவு இல்லாட்டி உனக்கு என்ன நடக்கும்? தேவனுக்கு அந்நியராய் நீ இருப்பாய். அப்ப நீங்க தேவனுக்கு அந்நியராய் இருந்தால் எப்படி தேவன் உங்களை பயன்படுத்த முடியும்? நல்ல கவனிங்க. இப்ப விளங்குதா ஏன் ஜெபத்துக்கு பதில் வருதில்லை? விளங்குதா? இதால தான் தேவன் சபைக்குள்ள வார அநேகர், சபைக்கு வருகிற அநேகர் தேவனை குறித்த அறிவிலே வளராததினால வாழ்க்கையிலே பலவிதமான போராட்டங்கள், சிக்கல்களுக்குள்ளே ஆகும் போது இவங்க ஜெபிச்சு பார்ப்பாங்க, எல்லா இடத்தையும் ஓடி பார்ப்பாங்க, ஒன்றுமே நடக்காது. ஏண்ட தேவ அறிவு இல்லையே, வேத அறிவு இல்லையே, கர்த்தரை குறித்த அறிவு இல்லையே. அதால சோர்வடைந்து
தங்கள் விட்டு வந்த தெய்வங்களுக்கு பின்னால திரும்பி போறான். அதுதான் காரணம். தேவனை குறித்த அறிவு இருந்தால் தான் உன் ஜெபத்துக்கு பதில் உண்டாகும். தேவனை குறித்த அறிவு உனக்குள்ள இருந்தால் தான் நீ கரங்களை நீட்டும் போது அற்புதம் நடக்கும். தேவனை குறித்த அறிவில்லை, உனக்கூடாக தேவனுடைய மகிமை கடந்து செல்லாது. அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ட்ரூத். லூக்கா 2ஆம் அதிகாரம் 42 முதல் 47 வசனங்களை வாசிச்சு பாருங்க. இயேசு சுவாமி தேவனுடைய குமாரன், ஆனால் பரலோகத்திலே அவர் எல்லாவற்றையும் வெறுமையாக்கி உங்களையும் என்னையும் போல அந்த பூமியில அவர் வந்து மனுஷன் சாயலானார். ஆனா உங்களுக்கு தெரியுமா, வேதம் சொல்லுகிறது, லூக்கா 2ஆம் அதிகாரம் 42 47 வசனங்களை இந்த 47 வசனம் வரைக்கும் வாசிச்சு பார்த்தா 12 வயசுல, நல்லா கேளுங்க, இயேசு 12 வயசுல தன்னுடைய பெற்றோரால் எருசலேம் தேவாலயத்துக்கு பண்டிகைக்கு கொண்டு போகப்படுகிறார். அம்மா அப்பா எல்லாம் கூட்டத்தோட கூட்டமா ஆராதனை முடிச்சு வீட்டை போறாங்க. 1.5 நாளாகத்தான் பார்க்கிறாங்க, இயேசுவை காணோம். மரியா தேடுறா, இயேசுவங்க. யோசேப்பு தேடுறா, இயேசுவங்க. யாரோட இருப்பாங்க, யாரோட வருவான் என்று சொல்லி தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. இயேசுவை காணல. திரும்ப அவங்க இருந்த இடத்துல இருந்து திரும்பி போறாங்க. ஏறக்குறைய எல்லாமா 3 நாட்களுக்கு பிறகுதான் திரும்ப இந்த யோசேப்பும் மரியாளும் தேவாலயத்துக்குள்ளே போன போது அங்கே என்னத்தை கண்டாங்க தெரியுமா? அவருக்கு 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை முறையின்படி எருசலேமுக்கு போய் 46வது வசனம், 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவிலே உட்கார்ந்திருக்கவும். 12 வயசு. நல்லா கேளு தம்பி தங்கச்சி, 12 வயசு. உங்களுக்கு எத்தனை வயசு? இப்ப இயேசுவுக்கு 12 வயசு இருக்கும்போது போதகர் நடுவிலே உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்க. அவங்க பிரசங்கம் பண்றாங்க, பைபிள் ஸ்டடி கொடுக்குறாங்க, பைபிளை வாசிக்கிறாங்க. இவன் உட்கார்ந்து இருந்து எல்லாத்தையும் கவனமாக கேட்டு அவர்களை வினாவும் ஆரம்பித்தார். பாருங்க, கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார். ஏன் அப்படி? ஏன் இது இப்படி எழுதப்பட்டிருக்கிறே? ஆண்டவர் அப்படி செய்தார். வேதத்தை வாசிக்கிறதோட நிக்கல, வேதத்தை கற்றுக்கொள்ளுகிறார். எப்படி கற்றுக்கொள்ளுகிறார்? வினா கேள்விகளை எழுப்பி கற்றுக்கொள்ளுகிறார். கேளுங்க 47, அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மறு உத்தரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். 48ஆம் வசனம், அவருடைய தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். நல்லா கேளுங்க, 12 வயசுல இயேசு தேவனுடைய வார்த்தையை குறித்து அவ்வளவு ஆர்வமாக அவர் கற்றுக்கொள்கிறார், படிக்கிறார். இப்ப விளங்குதா ஏன் இயேசுவை கர்த்தர் வல்லமையா பயன்படுத்தினார்? பாருங்க, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்துக்கு வந்தீங்கண்டா, 40 நாள் உபவாசத்துல பிசாசு இயேசுவை சோதிக்க வந்தார். கடைசியாக இயேசு எப்படி அதுக்கு எல்லாத்துக்கும் பதில் கொடுக்கிறார் தெரியுமா? அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றான். அதோட பிசாசு ஓடி போனவன் தான். இயேசு சொல்லல, நான் நினைக்கிறேன் வேதத்தில் இப்படி சொல்லி இருக்கு, அப்படி சொல்லல. இப்படி நான் நினைக்கிறேன் சொல்லி இருக்கலாம் என்று அப்படி சொல்லல. அவர் திட்டவட்டமாய் வேதத்தை அறிந்திருந்தார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பிசாசு இவ்வளவு தாக்கங்களையும் வேதனைகளையும் போராட்டங்களையும் கொண்டு வருகிறான் என்றால், நீங்க என்னத்தான் சொல்லியும் அது போகுதில்லை என்றால், அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? வார்த்தை உங்களுக்குள்ளே இல்லை. அதால தான் பிசாசு வச்சு எல்லா தேவ ஜனங்களை ஏமாற்றி வஞ்சித்து கொண்டிருக்கிறான். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை
விடுதலையாக்கும். பிசாசுக்கு இயேசு வார்த்தையாலே பேசி மறு உத்தரவு கொடுத்தார். அவர் தன்னுடைய சுயத்தில் எதையும் பேசவில்லை. தானியேல் 11ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில் பாருங்க. தானியேல் ஒரு பெரிய தரிசனத்தை, கடைசி கால தரிசனத்தை காண்கின்றார். அந்த கடைசி கால தரிசனத்திலே ஜனங்கள் தேவனை விட்டு சோரம் போவார்கள். பின்மாற்றத்தில் இருக்கிறவர்களுக்கு பொய்யான கள்ள உபதேசங்களை எல்லாம் சொல்லி தேவனை விட்டே தூரமாக்கி திரும்பவும் விக்கிர ஆராதனைக்குள்ளே கொண்டு போய் விடுவார்கள். ஆனால் அந்த நேரத்தில் உலகமே தேவனை மறந்து இருக்கிற நேரத்தில் இங்கே ஒரு கூட்டம் இருக்கிறது. அவர்கள் என்ன செய்வார்களாம்? உடன்படிக்கைக்கு துரோகிகளாக இருந்தவர்களை இச்சை பேச்சுகளினால் கள்ள மார்க்கத்தார் ஆக்குவான். அது பிசாசின் வேலை. ஆனால் தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடம் கொண்டு, நல்லா கேளுங்க, தங்கள் அந்த நெருக்கத்தின் மத்தியிலே, காரினுள் பூமியை சூழ்ந்திருக்கிற வேளையிலே, தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள், சொல்லுங்க, தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள். திரும்ப எல்லாம் சொல்லுங்க, யாராம்? தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடம் கொண்டு தங்களை தைரியப்படுத்தி அதற்கேற்றபடி செய்வார்கள் என்று தமிழில் எழுதப்பட்டிருக்கிறது, மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், ஆங்கில மொழிபெயர்ப்பில் நீங்க பார்த்தீங்கன்னா, அவர்கள் தங்களை தாங்களே திடப்படுத்திக் கொண்டு கர்த்தருக்காக வல்லமையான கிரியைகளை நடப்பிப்பார்கள். They will do great exploitations என்று வேதம் சொல்லுகிறது. யாரால தெரியுமா பெரிய காரியங்களை செய்யலாம்? யாரால தெரியுமா மகிமையான காரியங்களை செய்யலாம்? தேவனை அறிந்திருக்கிற ஜனங்களாலே மாத்திரம்தான். தேவனை அறிந்திருக்கிற ஜனங்களாலே மாத்திரம்தான். நீங்க வேலை செய்கிற இடத்துல, உங்களுடைய உறவுகள் மத்தியில், நீங்க படிக்கிற பாடசாலையில் தேவன் உங்களுக்கூடாக வல்லமையான முறையில் செயல்பட அவர் ஆயத்தம். ஆனால் அவர் செயல்படுகிறதா இருந்தா, எத்தனை பேருக்கு விருப்பம் ஆண்டவர் எனக்குள்ள வல்லமை கிரியை செய்யணும்? கை வைத்து காட்டுங்க. எல்லாருக்கும் விருப்பம் இல்லை. இன்றையிலேருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. என்ன அந்த தீர்மானம் தெரியுமா? ஆண்டவரே, நான் உம்மை அறிய வேண்டும். சொல்லுங்க, நான் உம்மை அறிய வேண்டும். எல்லாரும் சொல்லல, எல்லாம் சொல்லுங்க, நான் உம்மை அறிய வேண்டும். ஒவ்வொரு நாளும் அதிகமாக உம்மை அறிய வேண்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. அதுதான் ரகசியம், வேறு எந்த ரகசியம் இல்லை. கல்வாரி சிலுவையிலே இயேசு நமக்கு கொடுத்த ஜெயங்களை அறிந்திருக்கிறோம். அது வேதத்தில் படிச்சிருக்கிறோம். இல்லை என்றால் நான் பிரசங்கம் பண்ணிக்கிற 1000 தரங்களுக்கு மேல. ஆனால் அதை காட்டிலும் அதற்கு மேலாக ஆவிக்குரிய பரிமாணத்திலே நடக்கிற காரியங்களை நீ அறிய வேண்டுமே. எப்படி அறிந்து கொள்ளுவாய்? எதிலே நீ அறிந்து கொள்ள முடியும்? அங்கதான் இருக்கு ரகசியமே, அங்கதான் இருக்கு விஷயமே. அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், இந்த பூமிக்குரியவைகளை அல்ல, எதை தேடட்டாம்? சொல்லுங்களேன், வாய திறந்து. மேலானவைகளை தேடு. சொல்லுங்க, எதை தேடு? மேலானவைகளை தேடு. மேலானவைகள் என்றால் என்ன? கிறிஸ்துவின் வலது பாரிசத்தில் உள்ளவைகளை தேடு. இப்ப நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். கிறிஸ்து இன்று எங்கே இருக்கிறார்? சொல்லுங்களேன், எங்க இருக்கிறார்? பிதாவினுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். கரெக்ட். அப்ப கிறிஸ்துவின் வலது, கிறிஸ்துவினிடத்திலே உள்ள மேலானவைகளை தேடு என்றால் எதிலே தேடணுமாம்? பைபிள்லையா இல்லாட்டி ஆவிக்குரிய பரிமாணத்திலையா? சொல்லுங்க, இதில் தேடணும். ஆவிக்குரிய பரிமாணத்தில்.
வேதத்திலே நாம் கற்றுக்கொள்ளுகிறது ஒன்று. வேதத்திலே கற்றுக்கொண்டு தேவனை குறித்த அறிவிலே, பரிசுத்த ஆவியின் நிறைவிலே நாம் ஆராதிக்கும் போது எங்கள் ஆவிகள் உயர எழும்பி 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 அந்த ஆவிக்குரிய பரிமாணத்தை எட்டும் போது அங்கே கர்த்தர் நமக்கு வெளிப்பாடுகளை கொடுப்பார். கையை தட்டி அப்பாக்கு நன்றி சொல்லலாமே. ஹல்லேலூயா. உபவாச நாட்களில் நான் விசேஷமாக ஒரு செய்தியை நான் பேசிக்கொண்டு வந்தேன். கர்த்தருடைய ராக்கால தரிசனமாகிய சொப்பனங்களுக்கூடாக எப்படி வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுக்கிறார், என்னென்ன சந்தர்ப்பங்களில் கொடுக்கிறார் என்று நான் கற்றுக் கொடுத்தேன். வராதவங்க நாங்கள் ஒன்றும் செய்யலை. உங்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது, நீங்கள் வரலையா போச்சு. இன்றைக்கு சமைக்கிற சாப்பாடு நாளைக்கு சரி வராது ஐயா, நாளைக்கு சரி வராது, நாளைக்கு புது சாப்பாடு. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார், ஒவ்வொரு நாளும் அதிகால வேளையில் நீங்கள் போய் நான் உங்களுக்காக வானத்தில் இருந்து ஊற்றுகிற மன்னாவை பொறுக்கிக் கொள்ளுங்கள். சில பரவாதிகள் நிறைய பொறுக்கி எடுத்து அதை நாளைக்கு வச்சாங்க. இன்றைக்கு சாப்பிட்ற அளவுக்கு சாப்பிட்டு நாளைக்கு வச்சாங்க. அடே ஆண்டவர் தானே சொன்னால் நாளைக்கு தருவேன் என்று ஃப்ரெஷ்ஷாக. இல்லை, நாங்கள் நேற்றே இன்றைக்கு நாளைக்கு விடிய எழும்ப தேவையில்லை தானே, நாளைக்கு 8 மணிக்கு எழும்புவோம், ஆறுதலாக நாங்கள் எழும்புவோம். ஏன்னா வெயில் வந்துட்டுண்டா அந்த மண்ணா எல்லாம் பனி உருகிறது போல உருகி போயிடும். அதிகால வேலை அதெல்லாம் தேவையில்லப்பா, எங்களுக்கு கொஞ்ச நாள் இன்றைக்கு நேற்று இன்றைக்கு சேர்த்து வச்சு நாளைக்கு காலையில் இவங்க எழும்பல, லேட்டாக தான் எழும்புனாங்க. என்ன அப்பன்னு சொல்கிறதுக்கு எடுத்தா மண்ணாக்குள்ள எல்லாமே புழுவும் வண்டுமா மாறிச்சு. விளங்கிட்டா? நம்ம ஆண்டவர் எப்படி தெரியுமா நடத்துவார்? அன்றன்றுக்குரிய ஆகாரம், இன்றைக்குரிய மன்னா. இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற செய்தி உனக்கு இது, நாளைக்கு வேறொன்று. எப்படி ஆவிக்குரிய பரிமாணத்தை நான் தட்டலாம், எப்படி ஆவிக்குரிய பரிமாணத்திலே உள்ளவைகளை நான் காணலாம், எப்படி நான் இந்த ஆவிக்குரிய பரிமாணத்திலே உள்ளவைகளை எனக்காக பெற்றுக்கொள்ளலாம், கர்த்தர் காண்பித்தார். அதுக்கு ஒரு அறிவு வேண்டும் பிரியமானவர்களே, அதுக்கு அறிவு வேண்டும். யோவான் 17:3 இயேசு சுவாமி சொன்னார், ஒன்றான மெய்த்தவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். உன் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ வேண்டுமா? உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சொலிக்க வேண்டுமா? கனி கொடுக்க வேண்டுமா? உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணுமா? ஒரே தெய்வமாகி அவரையும் அவர் அனுப்பின கிறிஸ்துவையும் அறிகிற அறிவிலே நிரம்பினால் அதை நீ பெற்றுக்கொள்ளுவாய். வேறு எங்கேயுமே இல்லை. ஊழியக்காரன்ட்ட போய் தலையை கொடுத்து எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுறதால நீ பெற்றுக்கொள்றதில்லை. தேவனை அறிகிற அறிவிலே நீ நிரப்பப்படும் போது அதை பெற்றுக்கொள்ளுகிறாய். தாவீது எப்படி கோலியாத்தை மேற்கொண்டான்? இவன் கவனோட வார நேரம் கோலியா சொல்றான் தாவீதை பார்த்து, டேய் நான் என்ன நாயாடா சொல்றான், நான் என்ன நாயாடா கல்லால் எறிஞ்சு கொள்றதுக்கு? அப்போ தாவீது சொன்னான், 1 சாமுவேல் 17 45 முதல் 47, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் நீ வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். இப்ப விளங்குதா? அவன் தன்னுடைய திறமையை நம்பி போகல, தன் அனுபவங்களை நம்பி போகல, அவனுடைய கவனை நம்பி போகல. அவன் எதை நம்பி போறான் சொல்லுங்க? ஆண்டவருடைய நாமம். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த சீயோன் இவ்வளோ வளர்ந்துருக்கு, எனக்கு சந்தோஷமா இருக்கு. இல்லாட்டி எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? கவனாலே மேற்கொண்டான், சவுலின் கோலியாத்தி பட்டயத்தினால மேற்கொண்டான்னு சொல்லுவாங்க.
ஆனால் நீங்கள் சொன்னீங்க ஆண்டவருடைய நாமத்தினாலே மேற்கொண்டான். நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி. ஹல்லேலூயா. தேவனை குறித்த அறிவிலே நீங்கள் வளருகிறீர்கள். அதுதான் கர்த்தர் இவ்விதமாய் கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இந்த ரோசரி சொல்ற மாதிரி ஆண்டவருடைய நாமத்தை சொல்றது இல்லை. தேவனுடைய ஒவ்வொரு நாமத்தின் அர்த்தத்தையும் தாவீது அறிந்திருந்தான். ஆமென் சொல்லுங்களேன். அதனால தான் ஏண்டா பேதுரு எல்லாம் பிசாச இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் போனோடனே அது போய் ஜனங்கள் விடுதலை ஆகிறத கண்டுட்டு ஸ்கேவாவின் புத்திரர் 2-3 பேர் வந்து சொன்னாங்க, அடே நாங்களும் இயேசுவின் நாமத்தில் பிசாசு துரத்துவோம், அது நமக்கு நல்ல சம்பாத்தியமாக ஆகும்னு சொல்லி பிசாசு பிடிச்ச ஒருவன்ட்ட போய் இயேசுவின் நாமத்தில் போ. அந்த பிசாசு என்ன தெரியுமா சொல்லுச்சு? பேதுரு யாருன்னு தெரியும், இயேசு யாருன்னு தெரியும், நீங்க யாருன்னு தெரியும்னு சொல்லி அடி அடின்னு அடிச்சு ஜட்டியையும் கலட்டி, நான் பொய் சொல்லல, நிர்வாணமாய் காயப்படுத்தி அனுப்பினதாம். ஹல்லேலூயா. என்னடா இது? ஹல்லேலூயா. வேதத்தில் இருக்க அப்போஸ்தலர்ல பிசாசுக்கு தெரியும் ஆண்டவர் யாருன்னு, ஆனா பேதுருவுக்கு தெரியும் இயேசு யாருன்னு. அதான் அறிவு. எந்த அளவுக்கு அறிவு இருக்கோ அந்த அளவுக்கு கர்த்தருடைய வல்லமை உன் வாழ்க்கையில புறப்படும், வெளிப்படும். ஸ்கேவாவின் புத்திரருக்கு இயேசுவை தெரியுமா? இல்ல. சிலுவையில் இயேசு எப்படி வெற்றி சிறந்தா தெரியுமா? இல்ல. ஆனா இவங்க என்ன செய்தாங்க? மந்திர ஓதுற மாதிரி இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். பிசாசு ஆடும், ஓடாது, ஆடும். ஏண்டா இயேசுவின் நாமத்தில் இருக்கிற அறிவு அவர்களுக்கு இல்லை. ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். அதெல்லாம் கர்த்தர் அறிவில் நீங்கள் வளரும். இப்போ தாவீது தேவனை குறித்து அறிந்திருந்தான். அவன் சொல்றதை கேளுங்க. 47ஆம் வசனம். அவன் கோலியாத்தை பார்த்து சொன்னான், எந்த ஆண்டவர் இந்த இஸ்ரவேலின் சேனையை நிந்திச்சியே, அவங்களோட ஆண்டவர் எப்படி? அவர் ஆண்டவர் தான் எந்த ஆண்டவர். என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? எந்த ஆண்டவர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. எல்லா பெலிஸ்தீனர்களை பார்த்து சொல்றோம், நம்ம ஆண்டவர் இந்த ஈட்டியினால இந்த பட்டயத்தினால எங்களுக்கு வெற்றியை கொடுக்கிறவர் அல்ல சொன்னா, இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும், யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுத்த. நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் தேவனை குறித்து அறிந்திருந்தான். வாழ்க்கையில என்ன யுத்தம் தான் வரட்டும், எல்லா யுத்தமும் தேவன் எனக்காய் யுத்தம் பண்ணி எனக்கு ஜெயம் கொடுப்பார். யுத்தம் கர்த்தருடையது, வெற்றி எங்களுடையது. யாத்திராகம் 14:14. நீங்கள் சும்மா இருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நல்ல கையை தட்டி. ஹல்லேலூயா. இதுதான் தேவனை அறிகிற அறிவு. அறிய வேண்டும். இந்த அறிவோட நீங்க வாழும்போது கர்த்தர் பலத்த காரியம் செய்வார். கடைசி அந்த வசனத்தை வாசித்து நான் முடிக்க போகிறேன். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 15 முதல் 19. ஆனபடியினாலே சீயோனே, கர்த்தராகிய இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைக்கிறேன் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லிவிட்டு சொல்லுகிறார். 17ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை, நல்ல கேளுங்க, வேண்ட ஜெபம் அதுதான். விசுவாசம்லாம் இருக்கு. ஆனால் பவுல் இந்த எபேசியரை குறித்து இருந்த அவன் ஜெபம் என்ன தெரியுமா? நான் சொன்ன எல்லாம் இருக்கு உங்களுக்கு, ஆனால் உங்களுக்காக நான் என்னத்துக்காக நான் ஜெபிக்கிறேன்டா, நீங்க நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான. ஆமென் சொல்லுங்களேன். நீங்க தேவனை அறியணும்.
நீங்க எல்லாரும் தேவனை அறியணும். பிள்ளைகள் தேவனை அறியணும். வாலிப பிள்ளைகள் தேவனை அறியணும். ஊழியர்கள் தேவனை அறியணும். தாய் தகப்பன்மார் தேவனை அறியணும். அந்த அறிவிலே வளரணும். அவர் சொல்கிறான், தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான, தேவனை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் கர்த்தர் அருள வேண்டும் என்று அவன் சொல்லுகிறான். நான் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. தேவனை குறித்த அறிவு பெருகினால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட, மிகவும் வரப்பிரசாதம் உள்ள ஜனங்களாக நீங்க இருப்பீங்க. நீங்க போகிற இடமெல்லாம் இயேசுவின் நாமம் மகிமைப்படும். ஊழியர்களை காணலையே, எங்க ஊழியர்கள்? அல்லேலூயா. சபையார் யாவரும் நாங்கள் எழுந்திருக்க போகிறோம். நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை. ஓடி வாங்க, ஓடி வாங்க. இந்த சந்தர்ப்பத்தை இழக்க வேண்டாம். அவ்வளவு தான் நான் சொல்லுவேன். ஓடி வாங்க. வெட்கத்தை பார்க்க வேணாம், கௌரவத்தை பார்க்க வேணாம். அல்லேலூயா. கர்த்தரை அறிகிற அறிவினால் கர்த்தர் உங்களை இந்த காலையிலே நிரப்புவாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் அறிக்கை இடுகிறேன். ஜெபிக்க தொடங்குங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் அறிக்கை செய்கிறேன். தேவனை அறிகிற அறிவிலே இந்த நாளிலே இருந்து நீங்கள் பெருகுவீர்களாக, நீங்கள் பெருகுவீர்களாக. வார்த்தை ஜீவனாகட்டும், வார்த்தை ஜீவனாகுவதாக என்று நான் கட்டளையிடுகிறேன் இயேசுவின் நாமத்தில். இந்த நாளிலே இருந்து அப்பப்போ கர்த்தருடைய வார்த்தையில இருக்கிற வாசகங்கள் உங்களுக்கு முன்பதாய் வந்து இருப்பதாக. சொப்பனங்களிலே வசனங்கள், சத்தியங்கள் உங்களுக்கு வெளிப்படுவதாக. யாருக்கு வேணும் வாங்க, சீக்கிரம் வாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுடைய வாயிலே இருந்து புறப்படுகிற வார்த்தைகள் மனித ஞானத்துக்குரிய வார்த்தைகளாய் இராமல் பரலோகத்திலே இருந்து இறங்கி வருகிற மகிமையின் ஞானமாய் இருப்பதாக என்று இயேசுவின் நாமத்திலே நான் கட்டளை அறிக்கையிடுகிறேன். ஆமாப்பா, ஆமாப்பா, இறங்கி வாங்கப்பா. இப்பொழுது உம்மை அறியும்படிக்காய், உம்மை அறியும்படிக்காய் ஆராதிக்கிற வேளையில, ஆராதனை நடத்துகிற வேளையில தேவனுடைய சத்தத்தை நீ அறிய வேண்டும் அல்லவா? தரிசனம் காண வேண்டும் அல்லவா? எவர்கள் விரும்புகிறீர்கள் முன்னே ஓடி வாருங்கள். ஹல்லேலூயா. ஜீசஸ் சொல்லுங்க. இன்னும் உம்மை சபை சொல்லுங்க. அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம். மகிமையின் ஆவியானவரே, வல்லமையின் ஆவியானவரே, மகிமையின் மகத்துவம் உள்ள ஆவியானவரே, கிரியைகள் நடப்பதாக. ஹல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah. இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் உங்கள் அனைவருடன் கூட இன்றும் எப்பொழுதும் கூடவே இருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே
அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.